ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிபி ஹோம் டைம். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 5-6 முட்டை வந்து வேக வச்சு நல்லா உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா நனைக்கி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை மிளகாய் கட் பண்ணி எடுத்துருக்கேன். 2 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அரைக்க போகிறோம். தேங்காய், முந்திரி, சோம்பு இது மூணையும் வந்து ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. வாங்க வந்து முட்டை குழம்பு செய்யலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 2 ஸ்பூன் வந்து நல்லா எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கத்திரி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் வணக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வணக்கிக்கோங்க. அதோட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் கிடைச்சிச்சுன்னா அதில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வணக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும். இதோட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வந்து 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இதோட வந்து தேங்காய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், முந்திரி, சோம்பு எல்லாமே போட்டு அரைச்சதுனால வந்து நல்லா குழம்பு வந்து நல்லா தடிப்பாக இருக்கும். முந்திரி இல்லாதவங்க வந்து வீட்டில் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா பொட்டுக்கடலை யூஸ். தேங்காய், முந்திரி நல்லா போட்டு அரைச்சி எடுத்ததுனால வந்து குழம்பு நல்லா தடிப்பாக இருக்கும். முந்திரி இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் பொட்டுக்கடலை இருந்துச்சுன்னா தேங்காயையும் கொஞ்சம் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி ஊற்றுறீங்கன்னா குழம்பு வந்து நல்லா தடிப்பாக இருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. வந்து இந்த மாதிரி வந்து 4 சைடும் வந்து நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்பு வந்து முட்டைக்குள்ளே வந்து நல்லா போகும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.